அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் MMA டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ், நேர் கட்டிங் ப்ளவுஸை வச்சுட்டு ஒரு கிராஸ் கட்டிங் நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து அதில் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சு ஒரு பிளெயின் ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து வரும், அதில் வந்து நம்ம அளவுகள் ஏதாவது முன்ன பின்ன வைக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நேர் கட்டிங்கிலேருந்து கிராஸ் கட்டிங் மாற்றிருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த அளவுகள் நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லீவுக்கு எப்படி ஹெம்மிங் பண்ணணும், ஹூக் எப்படி வைக்கணுங்கிற வரைக்கும் இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் போட்ட அந்த 7 வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த 7 வீடியோஸையுமே ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஒரு அளவு ப்ளவுஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களாலையும் நீட்டாக ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு சுற்றிலும் அளவுகள்லாம் செக் பண்ணிட்டோம். இதில் பேக் சைடு மட்டும் அளவு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அதை பேக் சைடு டாட்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி பண்ணிவிட்டு அந்த அளவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட நம்ம தைச்ச ப்ளவுஸும் இருக்குது. ஆனால் இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் வருமானா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். ஏன் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸு, நம்ம ஸ்டிச் பண்ணது பிளைன் ப்ளவுஸு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோமா, இப்போ அதுக்கு உள்பக்கமாக, அதாவது ஒரு தையல் அளவுக்கு 2 பக்கமும் நம்ம உள்பக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அதாவது பிடிச்சி வந்து தைக்கணும், அளவுகளை குறைச்சி வந்து வைக்கணும். அளவு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸாக இருக்கும்போது நம்ம தைக்கிறது நார்மல் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா அளவுகளை நம்ம குறைச்சி வைக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு உள்பக்கமாக நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், வெளிப்பக்கம் 2 தையல் அப்படிங்கிறது போடுவோம் இல்லையா? இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம உள்பக்கம் ஒரு தையலும் வெளிப்பக்கம் ஒரு தையலும் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே நம்ம எங்கனக்குள்ளே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோன்னு தெரியும். அதுக்கு உள்பக்கமாக ஒரு தையலும் வெளிப்பக்கமாக ஒரு தையலும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு சைடு ஜாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா தையல் போடுற வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி 3 தையல் போட்டுட்டு வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. சேம் இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி தான் நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடி ஒரு தையலும் பின்னாடி ஒரு தையலும் நீங்கள் வந்து போட்டு எடுத்துருங்க. இது வந்து பிளாக் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோஸில் தொடர்ந்து இந்த வரக்கூடிய இந்த ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸில் நான் என்னவெல்லாம் சொல்லணும்னு நினச்சோனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ 2 பக்கமே நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். 3 தையல் போட்டு முடிச்சிட்டோம். இந்த 3 தையல் போட்டுட்டு அதுக்கு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எவ்வளோ இருக்கோ அதையும் சேர்த்து கவர் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வெளியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். இப்படி எடுத்து பார்த்தோன்னா உள்பக்கம் வந்து துணி ஒரு பக்கம் முன்ன ஒரு பக்கம் பின்ன அந்த ஒரு பக்கம் துணி அதிகமாக ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அந்த 3 ஸ்டிச்சஸ்க்கு சைடில் எவ்வளோ கிளாத் ரெண்டும் சேமாக இருக்கோ அது ஃபுல்லாக நம்ம ஒரு தையலை போட்டு கட் பண்ணி விட்டுடலாம். வெறும் கட் பண்ணிட்டு பண்ணி விட்டிங்கன்னா ஒவ்வொரு கிளாத்தில் அப்படியே நூல் வந்து பிரிஞ்சுட்டே வரும். அதனால் எஜ்ஜில் ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ஹூக் வைக்கிறதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீப்பட்டி வந்து நம்ம எந்தெந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நேருக்கே நம்ம இப்போ வீயும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மார்க்கிங் நமக்கு அப்படியே தெரியுது. நம்ம அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹூக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மார்க் போயிடுச்சு அப்படின்னா அந்த வீக்கு உள்ளே எங்கே நம்ம ஹூக் மாட்டுவோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஹூக் பெட்டியை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மார்க்கிங் வந்து நமக்கு ஹூக் பெட்டி மேலே விழுந்துடும்.
அப்போ அந்த மார்க்கிங்கை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா போட்டு விட்டுட்டு நம்ம இந்த இடங்கள்ல எல்லாம் ஹூக் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சரியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹூக் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு ஹூக்கு மாட்டுறதுக்கும் நமக்கு மேலே கீழே ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஹூக் வந்து மாட்ட முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் நேர் கட்டிங் ப்ளவுஸை வச்சு ஒரு நார்மல் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஹெம்மிங் பண்ணி ஹூக் எல்லாமே நம்ம வந்து வச்சுட்டோம். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டோட அளவு, ஏன்னா இப்போ சுற்றளவு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கழுத்து சுற்றளவு பார்த்துட்டோம், இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டோம், இந்த சைடு வந்து உயரம் பார்த்துட்டோம், ஸ்லீவோட உயரம் ஓப்பன் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு சைடில் நம்ம என்ன ஆல்ட்ரு பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங்காக மாற்றி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது நமக்கு டிஃப்ரெண்ட் வருமா? இப்போ முன்பக்க உயரம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச் அப்படிங்கிறது குறைச்சி வச்சுருக்கோம். அப்போ இது குறைச்சி வச்சதுனால அளவு குறையுமா இல்லை நேர்கட்டிங் அளவுக்கு சரியாக வந்துருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் 5 ஹூக்கு வந்து வச்சு முடிச்சிருக்கேன். இந்த பக்கம் வி பட்டி வைக்கிற சைடு வந்து இப்போ 5 வி வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த லாஸ்ட்டு ஹூக்கு மாட்டுற இடத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கயர் வந்து வச்சு விட்டுருங்க. சப்போஸ் இடுப்பு லூஸாக இருக்குது அப்படின்னா அவங்க இங்கே வந்து போட்டுப்பாங்க லாஸ்ட் ஹூக்கு மட்டும். அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் ஃபஸ்ட்டு ஹூக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு கயறு ஒரு லூப் அப்படிங்கிறத நீங்கள் வச்சு விட்டுருங்க. ஒருவேளை கழுத்து லூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இங்கே மாட்டுறது பதிலாக இந்த இடத்துல மாட்டும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கழுத்து வந்து ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால எல்லா ப்ளவுசஸ்க்குமே நீங்கள் நேர் கட்டிங் வச்சு கிராஸ் கட்டிங் போட்டதுனால அப்படின்னு கிடையாது. இந்த 2 லூப் வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் ஹூக் வைக்கும்போது இந்த எக்ஸ்ட்ராவாக 2 லூப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வச்சு விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம முன்பக்க உயரத்தை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இடுப்பு சுற்றளவு, இந்த ஹூக் பட்டி, வி பட்டி சைடு, கழுத்து, ஷோல்டர் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த முன்பக்கம் மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்கல. அப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் அளவு ப்ளவுஸ்லேயும் இந்த முன்பக்கத்தை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முன்பக்கத்தை வந்து இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டில் இருந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த டாட்டோட எண்டு வரைக்கும், அடுத்து இந்த டாட்டு பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லையும் இதே மாதிரியே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணதோடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் இந்த மாதிரி நேராக ஒன்றா வந்து வச்சுக்கோங்க. இங்கே ஒன்றா வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த டாட்டுடைய ஹைட்டும் இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க டாட்டோட ஹைட்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுமே உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்து கூட வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு நீங்கள் நேர்கட்டிங் ப்ளவுஸை நீங்கள் என்ன இழுத்தீங்கனாலும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வராது. பட் இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கோங்கிறதுனால இப்போ நான் இழுக்கிறேன், எவ்வளோ தூரம் அது வருது அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ இது இழுக்கும்போது நமக்கு என்ன செஞ்சிடும், நம்ம அந்த 1/2 இன்ச்சு குறைச்சோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு இங்கே வந்து நமக்கு சரியாக வந்து வந்துடும். இப்போது இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டு சரியாக இருக்குது. இங்கே இந்த டாட் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே இழுத்தா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுது. ரொம்ப இழுக்கும்போது என்னால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அப்படி இழுக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த அளவுங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகி வருது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நார்மலாக இப்படி இழுக்கும் போதே நமக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்குது. அடுத்தது இந்த டாட்டோட ஹைட் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டி ஜாயிண்ட்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டாட்டோட ஹைட்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த பட்டியோட உயரமும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் இந்த உயரமும் சரியாக இருக்கணும், இந்த ஜாயிண்ட்டும் சரியாக இருக்கணும். அப்போ நமக்கு முன்பக்க உயரம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் முன்பக்கம் வந்து உயரம் வந்து செக் பண்ணணும். அடுத்தது இந்த அளவு வந்து பார்க்கணும். அதாவது இந்த டாட்டோட எண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டு பக்கமும் இங்கேருந்து சைடு பக்கமும் இதுதான் நமக்கு கப் சைஸ் வந்து சரியாக இருக்கா. நார்மலாக இப்படி மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த டாட் நேருக்கு ஒரு உயரம், இங்கேருந்து இப்படி ஒரு சாய்வு, இப்படி ஒரு சாய்வு இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் போட்டோம் அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரி நமக்கு என்ன செய்யும், ஒரு சாய்வு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சாய்வு அப்படிங்கிறது இருக்கும். இதையும் எடுத்துக்கோங்க.
இப்போ இதையும் நீங்கள் அப்படியே வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதே 1/4 இன்ச்சு கேப் அப்படிங்கிறது கிடைக்குது. இதை நம்ம இழுக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு சரியாக வந்துடும். சும்மா அப்படியே நார்மலாக வைக்கும்போது நமக்கு என்ன செய்யுது, அந்த 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இது இழுக்கும்போது நமக்கு அந்த சைடு இழுக்கும்போது நமக்கு வந்துடுது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு லைனிங் ப்ளவுஸு சாரி இதுதான் நமக்கு நேர் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் முன்பக்கம் நம்ம வந்து கப் சைஸோட அளவு, உயரம், அகலம் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நம்மளாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் கண்டிப்பாக. இப்போ இந்த இந்த ப்ளவுஸ் சீரியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டிங்லேருந்து பார்த்துருக்கோம். கட்டிங் வந்து ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணணும், பேக் எப்படி பண்ணணும், ஃப்ரண்ட் எப்படி பண்ணணும், பட்டி இது அதை கொண்டு கட்டிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம A to Z பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேயும் நம்ம A to Z வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த வீடியோ வந்து இதில் 8வது வீடியோ. ஓகேங்களா? 3 வீடியோ வந்து கட்டிங் வீடியோவாகவும் மீதம் 5 வீடியோ அப்படிங்கிறது ஸ்டிச்சிங் வீடியோவாகவும் உங்களுக்கு இருக்குது. இந்த 8 வீடியோவும் நீங்கள் 1 by 1ஆக லைனாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவுகளுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங்கில் வரக்கூடிய நிறைய டவுட்ஸும் இந்த ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.